ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். துவரம் பருப்பு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். கருப்பு உளுந்து 150 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். வரமிளகாய் 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் ரெண்டும் மிக்ஸ் பண்ண கலவை 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன் அந்த மாதிரி இருக்குது. தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறதுக்காக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம். பூண்டு 2 கட்டி உடச்சி வச்சுருக்குறோம். கருவேப்பிலை 2 கொத்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்குறோம். பருப்பு பொடி செய்கிறதுக்காக எடுத்த இந்த பருப்பு வகைகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம கழுவிட்டு வெயிலில் காய போட்டு தான் எடுத்து வச்சுருக்குறோம். கழுவும் போது நம்ம ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது தண்ணியில். உடனே போட்டதே ஒரு டைம் 2 டைம் சீக்கிரமாக வாஷ் பண்ணிவிட்டு கல் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இது வெளியிலேருந்து வர்றதுனால நம்ம கெமிக்கல் தெளித்து வரும். அதனால தான் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறோம் காய போட்டு. இதுவே நம்ம வீட்லேயே இங்கேயே விளைஞ்சதாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி செய்யணும்னு தேவையில்லை. ஏன்னா இப்போல்லாம் வெளியில் இருந்தால் அதிகமாக நம்ம பொருள் வாங்குகிறோம். அதனால் கெமிக்கல் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இது ஏதாவது டஸ்ட் அந்த மாதிரி வரக்குள்ள வழியில் ஏதாவது அசுத்தங்கள் இருந்தால் நமக்கு பயன்படுத்துறதுக்கு இதுவாக இருக்குங்கிறதுனாலையும் நம்ம இதை ஒரு டைம் கழுவிட்டு நம்ம காய போட்டு வெயிலில் எடுத்துக்கிறோம். நம்ம ஊற விட்டு கழுவணும்னா லேட்டாகும் காயறதுக்கு. போட்டதையும் சீக்கிரமாக தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும். அது மாதிரி காய வச்சு தான் நான் எடுத்துருக்குறேன். வாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா வறுத்துட்டு நம்ம பருப்பு பொடி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு கடாய் சூடாக வச்சு நம்ம துவரம் பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்தோம்னா பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எடுத்தது கருப்பு உளுந்து நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பருப்பு இல்லைன்னா கருகிருச்சுன்னா நமக்கு பொடி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பருப்பு பொடி நமக்கு சாப்பாடு, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொடி தோசை போடுறதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு குழம்பு வைக்க டைம் இல்லாமல் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பு காரம்லாம் அவங்கவுங்க எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்மியோ அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். இரும்பு பாத்திரத்தில் வறுக்கும்போது நமக்கு நல்லா ஒரே மாதிரி நல்லா வறுபடும். அதனால தான் இரும்பு கடாயில் வறுக்கிறோம். நாம் இந்த பருப்பெல்லாம் வறுக்கும்போது நமக்கு டீ எந்த அளவுக்கு வேணுமோ கேஸ் அடுப்பில் நம்ம கூட குறைச்சி வச்சுக்கணும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி. அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா கருகிருன்ட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கணும். நீங்கள் கிளறும் போதே உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் டீ வேணுங்கிறப்ப கூட்டி வச்சுக்கோங்க. கம்மியாக வேணுங்கிறப்ப நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா 3/4 வறுபட்டுருச்சு. இன்னும் 1-2 பருப்பு ப்ரௌன் கலர் ஆகாமல் இருக்குது. அதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
பருப்பு வறுபட்டுட்டாவே நல்லா வாசம் வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை தெரியாதீங்க, இந்த மாதிரி 2-3 பருப்பு எடுத்து நம்ம மென்று பார்த்தோம்னா நல்லா சவுண்டு வரும். பட்டாணி கடிக்கிற மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சு. இப்போ நம்மளோட பருப்பு வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு போட்டு பருப்பு பொடிக்க நம்மளோட இஷ்டம் தான். நம்ம 2-3 வெரைட்டி பருப்பு சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லை ஒரே பருப்பு யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ஆனால் ஒரு பருப்பு செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி 2-3 பருப்பு வகைகள் சேர்த்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பயிர் வகைகளும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு இல்லாமல் கொள்ளு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி இருக்கிறதுலையும் இதே மாதிரி பருப்பு பொடி செஞ்சுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வறுபடும். அதுவுமே நம்ம அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சு வறுக்கணும். பாருங்கள், இந்த கடலைப்பருப்புமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான வரமிளகாய் எடுத்து வறுத்துக்கலாம். வரமிளகா நல்லா உடையிற அளவுக்கு இருந்துச்சுன்னா முருவலாக நல்லா வறுபட்டுரும். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம். வரமிளகா வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் ரெண்டுமே. மிளகு வந்து 1 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம்.
இப்போ நம்மளோட ஜீரகமும் மிளகும் வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பூண்டு 2 கட்டி எடுத்து வச்சுருந்தோம், நம்ம அதையும் வறுத்துக்கலாம். பூண்டு வறுத்துட்டு நம்ம இந்த மேல் தோல் கொஞ்சமாக புடச்சிக்கலாம். கழுவி தான் எடுத்துருக்குறோம் காய வச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி வறுபடும்போது இந்த மாதிரி வர டஸ்ட்டை நீக்கிட்டு நம்ம அரைக்கிறது கொடுத்துடலாம். பூண்டு வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை 2 கொத்து கழுவி வச்சுருந்தோம், அதையும் நம்ம வறுத்துக்கலாம். சூடு ஏறினா போதும், வறுத்துட்டோம். அதிலே உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா ஹீட் அதிகம் ஆயிடுச்சுன்னா நம்மளோட பெருங்காயம் இரும்பு பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும். அதனால் நம்ம இந்த பருப்போட சூட்டு மேலே தான் நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறோம். பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். போதும், இந்த சூட்லேயே பெருங்காயம் சூடாயிடும். இப்போ இதெல்லாம் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்த எல்லா பொருளையுமே இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு நம்ம ஆற விட்டுருக்குறோம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். நம்ம பருப்பு பொடிக்கு தேவையான பொருள் எல்லாமே ஆற விட்டு தான் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு, அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நான் செஞ்ச இந்த பருப்பு பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.